ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். நாளைய தினம் 30/4/2025 அட்சய திருதியை வருது. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. புதன்கிழமையோடு சேர்த்து அட்சய திருதியை வருது. இந்த நாளில் எல்லாருமே தங்கம் வாங்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். அட்சய திருதி அப்படின்னா கட்டாயம் தங்கம் வாங்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அப்படின்னு நிறைய பேர் சொன்னாலும், நிறைய ஜோதிடர்கள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடியவங்களாம் சொன்னாலுமே, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நமக்கு பெண்களுடைய மனதுங்கிறது நிச்சயம் திருப்தி அடையாது. ஒரே 1 கிராமாவது அந்த நாளில் நம்ம தங்கம் வாங்கினா தான் நம்ம மனது திருப்திப்படும். அதுதான் உண்மையான அட்சய திருதி அப்படின்னும் நம்ம நினைக்கிறோம். அதற்கு நாளைய தினம் என்னென்ன விஷயத்தெல்லாம் செஞ்சால் அடுத்த வருடத்துக்குள்ளே நிறைய தங்கம் சேரும், இந்த வருடம் தங்கம் வாங்க முடியலைனாலும் வர வருஷத்துக்குள்ளே தங்கம் வாங்கிறதுக்கு என்ன செய்கிறது, எங்ககிட்ட தங்க நகை இருக்குது, பழைய தங்க நகைகள் எல்லாம் அட்சய திருதியில் என்ன செஞ்சால் மேலும் மேலும் நிறைய தங்கம் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். இது போக அடமானத்தில் இருக்கக்கூடிய தங்க நகைகளை சீக்கிரம் மீட்டு எடுத்து இப்பொழுது எங்ககிட்டே வச்சுக்கணும், அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்கன்னா நிச்சயமாக இருக்குது. நாளைய தினம் பெண்கள் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு விஷயம், இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நிச்சயமாக அடுத்த வருடத்திற்குள்ளே தங்க நகை வாங்கக்கூடிய யோகம் நமக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் அடமான நகையும் நமக்கு திரும்ப கிடைக்கும். அடமான நகை திரும்ப கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் திரும்ப அடகுக்கும் போகாது. இப்படி எல்லாத்துக்குமே நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான வழிபாட்டை நாளைய தினம் செய்தாலே போதும். இதை பெண்கள் நீங்கள் செய்யுங்க. நாளைய தினம் அட்சய திருதி அன்னைக்கு அதிகாலையிலேயே சூரிய உதயத்திற்கு முன்னாடி எழுந்து குளிக்கணும். குளிக்கக்கூடிய தண்ணியில் அட்சயம் அப்படிங்கிற வார்த்தையை எழுதி, எனக்கு மேலும் மேலும் தங்கம் பெருகக்கூடிய யோகம் எனக்கு வரணும், இந்த தீர்த்தம் கங்கா தீர்த்தமாக மாறட்டும், என்னுடைய தரித்திரம் எல்லாம் விலகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தண்ணீரில் முதல்ல குளிச்சிடுங்க. நாளைய தினம் பெண்கள் இது போல் குளிக்கும் பொழுது கட்டாயம் மஞ்சள் தேய்த்து குளிங்க. கஸ்தூரி மஞ்சள் தேய்த்து குளித்தாலும் சரி, இல்லை சாதாரண மஞ்சள் நீங்கள் தேய்த்து குளித்தாலும் நீங்கள் மஞ்சள் தேய்த்து கண்டிப்பாக குளிக்கணும். மஞ்சள் குருவோட கடாட்சம், குரு அருள் இருந்தால் தான் நமக்கு தங்கம் நிறைய சேரும். அதனால் நாளைய தினம் கட்டாயம் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளிக்க வேண்டும். அப்போ அவங்க கையில் தங்கம் சேரும். இந்த குளியல் பார்த்திங்கன்னா சூரிய உதயத்திற்கு முன்னாடியே நீங்கள் குளிச்சிடணும். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணிக்கோங்க. காலையில் வரக்கூடிய அந்த சூரியனை பார்த்து ஒரு முறை வணங்கிக்கோங்க. குளித்து முடிச்சுட்டு சூரிய நமஸ்காரம் செஞ்சுட்டு அட்சய திருதி அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ளே மகாலட்சுமி தாயார் பூஜை நீங்கள் செய்யுங்க. குடும்பத்தோட மகாலட்சுமி தாயாரை வீட்டிற்குள்ளே வரவேற்கணும். இந்த வழிபாடை செய்யுங்க. இதை செய்தாலே உங்களுக்கு தங்கம் வாங்கும் யோகம் உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப எளிமையான முறையில் உங்களால் முடிந்ததை மகாலட்சுமி தாயாருக்கு நீங்கள் வழிபாடு செய்யுங்க. அடுத்து பார்த்திங்கன்னா, எங்கள்கிட்ட கொஞ்சம் தங்க நகை இருக்குது, இந்த தங்க நகை எப்போதும் அடகுக்கு போகக்கூடாது, எங்களோட நிலை எங்கள்கிட்ட தங்கம் தங்கணும், மேலும் மேலும் எங்களுக்கு தங்கம் சேரணும், வீட்டில் இருக்கக்கூடிய பழைய தங்க நகைகளை என்ன செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதற்கு நீங்கள் மஞ்சள் கலந்த தண்ணீரை எடுத்துக்கோங்க. தங்க நகைகளை அதில் போட்டுட்டு சுத்தமாக கழுவிடணும். அதுக்கப்புறம் ஒரு நல்ல தண்ணீரில் கழுவிக்கோங்க. ஒரு மஞ்சள் நிற துணி எடுத்துக்கோங்க. அதில் உங்கள் தங்க நகைகளை வச்சு தட்சிணாமூர்த்தியோட படம் இருக்கும் இல்லையா, அந்த படத்திற்கு அதோட பாதத்தில் ஒரு முறை இந்த தங்க நகைகளை வச்சு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட இருக்கும் தங்கம் நிலையாக இருக்கணும் அப்படின்னு தட்சிணாமூர்த்தி ஐயாட்ட மனதார வேண்டிக்கோங்க. அப்படியே அந்த படம் இல்லைனாலும் நீங்கள் சிவபெருமானோட பாதத்தில் வச்சாது மனதார வணங்கிக்கோங்க. அப்படி எதுவுமே இல்லைனாலும் கண்டிப்பாக விநாயகரோட படம் இருக்கும், அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் வணங்கிக்கலாம், தவறே கிடையாது. ஆனால் தட்சிணாமூர்த்தியை மனதார நீங்கள் நினச்சிக்கணும். உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய தங்கம் நிலையாக தங்கும். இந்த தங்க நகைகளை தட்சிணாமூர்த்தியின் பாதத்தில் வச்சுட்டு அடமானத்தில் இருக்கும் தங்க நகைகள் திரும்ப வீட்டிற்கு வரணும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்கள் வீட்டில் தங்கமே இல்லை அப்படின்னா கூட விரலி மஞ்சள் இருக்குது பார்த்தீங்களா, அது ஒரே ஒரு துண்டு எடுத்து தட்சிணாமூர்த்தி ஐயா பாதத்தில் வச்சு அடமான நகை திரும்ப எனக்கு மீட்டு வரணும் அப்படின்னு மனதார வேண்டிக்கிட்டு அந்த மஞ்சள் கிழங்கை கொண்டு போய் பீரோவில் நாளைய தினம் நீங்கள் வைங்க. அடமானத்தில் வச்ச தங்க நகைகளை சீக்கிரம் மீட்கும் யோகம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நாளைய தினம் புது நகை புது தங்க நகை வாங்குவதற்காக சீட்டு கட்ட துவங்கலாம். இந்த வருடம்தான் தங்க நகை வாங்க முடியலைனாலும் அடுத்த வருடமாவது தங்க நகைகள் நீங்கள் சேர்க்கலாம். உங்களுடைய மனதார முழு மனதோட மாதம்
ஒரு குறிப்பிட்ட தொகையை சீட்டாக கட்டிட்டு வாங்க. இது போல் தங்கம் வாங்க பணம் சேர்க்கும் திட்டத்தை நாளைய தினம் நீங்கள் துவங்குங்க. அப்போது உங்களுக்கு லாபகரமாக அடுத்த வருடம் அமையும். இப்போ சொன்ன எளிமையான இந்த விஷயங்களை நீங்கள் செய்யுங்க. நிச்சயமாக உங்களுக்கு தங்கம் சேரும். அட்சய திருதியை நாளில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா தானம். நம்மால் எந்த பொருளை வாங்கி இயலாதவர்களுக்கு தானம் கொடுக்க முடியுமோ கொடுத்துடுங்க. அட்சய திருதி அன்னைக்கு நீங்கள் தானம் கொடுத்தா இந்த வருடம் முழுவதும் நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும் இடத்துல இருப்பீங்க. அடுத்தவங்கள்ட்ட கை நீட்டும் அளவிற்கு உங்களுடைய நிலைமை போகாது. ஜூஸு, பழங்கள், ஒரு வாரத்திற்கு தேவையான மளிகை பொருட்கள், செருப்பு, குடை இது போல் பொருட்களை வாங்கி இயலாத ஒருவருக்காவது தானம் கொடுங்க. வெயில் காலங்கிறதுனால நீர்மோர் கூட நீங்கள் அட்சய திருதி அன்னைக்கு தானம் கொடுக்கலாம். கரும்பு சாறு வாங்கி தானம் கொடுங்க. தேனில் ஊற வைத்த நெல்லிக்காய் வாங்கி தானம் கொடுங்க. நாளைய தினம் தேனில் ஊற வைத்த அந்த நெல்லிக்காய் நீங்களுமே சாப்பிடுங்க. நெல்லிக்காய் ஜூஸாகவும் நீங்கள் குடிக்கலாம். இந்த தானங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுடைய வீட்டில் பொன் பொருள் தனதானிய சேர்க்கை அதிகரிக்கும். மேலும் மேலும் தானம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் புண்ணியத்தையும் உங்களுக்கு சேர்க்கும். நாளைய தினம் புதுசாக நீங்கள் எந்த விஷயங்களை துவங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை அட்சய திருதியில் துவங்கலாம். புது தொழில் தொடங்கிறது, புதுசாக ஏதாவது வேலை ஆரம்பிக்கிறது, நீங்கள் இதை செய்யலாம். நமக்கு புது ஆரம்பம், இந்த நம்ம செய்யக்கூடிய புது ஆரம்பம் அபரிவிதமான விருத்தியை கொடுக்கும், அபரிவிதமான லாபத்தையும் நமக்கு கொடுக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா அட்சய திருதியில் தங்கம் வாங்கினா மேலும் மேலும் சேரும் அப்படின்னு கடன் வாங்கி அந்த நாளில் தங்கம் வாங்குவாங்க. இது மட்டும் செய்யவே கூடாதுங்க. நம்முடைய பழைய நகைகளை கொடுத்து புது தங்க நகையும் வாங்கக்கூடாது, கடன் வாங்கியும் நம்ம தங்கம் வாங்கக்கூடாது. இது நமக்கு நிச்சயம் பெரிய அளவில் நமக்கு வறுமையை தான் கொடுக்குமே தவிர லாபத்தை கொடுக்காத, கஷ்டத்தை தான் கொடுக்கும். அதை மனசில் வச்சுக்கோங்க. அட்சய திருதியினால் கட்டாயம் கடன் வாங்கக்கூடாது. அடுத்தடுத்து நமக்கு கடன் பெருக துவங்கும். அதனால் கடன் மட்டும் வாங்காதீங்க. அட்சய திருதி அன்னைக்கு சிவன் கோவிலுக்கு சுத்தமான மஞ்சள் தூள், மஞ்சள் கிழங்கு வாங்கி தானம் கொடுக்கறது சிறப்பான பலன்களை கொடுக்கும். சுவாமிக்கு மஞ்சள் நிற பூக்களை வாங்கி நம்ம தானமாக கொடுக்கலாம். இந்த நாளில் மஞ்சள், கல்லுப்பு, பச்சரிசி, தோரம்பருப்பு இந்த மாதிரி பொருட்களை நம்ம வாங்கி வீட்டில் வைக்கலாம். அது நன்மையை கொடுக்கும். அதே போல் மல்லிகை பூவை அட்சய திருதியில் வாங்கி வச்சு வழிபடுவதும் நல்லது. அட்சய திருதி அன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய மந்திரம்னு ஒன்று இருக்குங்க. மகாலட்சுமி தாயாரோட கடைக்கண் பார்வை நம்ம மீது விழுவதற்கு இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லுங்கள். நாளைய தினம் இந்த மந்திரத்தை 27 முறை நீங்கள் சொல்லணும். ஓம் லக்ஷ்மி தேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே. ஓம் லக்ஷ்மி தேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே. இந்த அட்சய திருதி மந்திரத்தை நீங்கள் 27 முறை நாளைய தினம் சொல்லுங்கள். உண்மையாகவே மிகப்பெரிய அளவில் நமக்கு நன்மையை கொடுக்கும். பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். நாளையிலேருந்து நீங்கள் தினமும் இந்த மந்திரத்தை நேரம் கிடைக்கும் போதெல்லாம் சொல்லுங்கள். இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வரும்போது பொருளாதார ரீதியாக நமக்கு நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். ஒருவேளை உங்களுக்கு தைரியம் வேண்டும் அப்படின்னா இந்த மந்திரத்தில் லக்ஷ்மி என்ற வார்த்தையை எடுத்துகிட்டு துர்க்கைங்கிற வார்த்தையை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஓம் துர்காதேவி மாம் சரணம் சரணம் பிரபத்யே. கோழையாக இருக்கிறவங்களுக்கு தைரியம் கிடைக்கணும் அப்படின்னாக்கா இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதே போல் பிள்ளைகளுக்கு படிப்பு தேவை அப்படின்னா ஓம் சரஸ்வதி தேவி மாம் சரணம் பிரபத்யே. இப்படி கூட இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். இது போல் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன வளம் உங்களுக்கு தேவையோ அந்த வளத்தை வரமாக கேட்க இந்த ஒரு மந்திரத்தை பயன்படுத்துங்க. அட்சய திருதி நாளில் இந்த மந்திரத்தை சொல்கிறதுனால நமக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். நாளைய தினம் பெண்கள் மறக்காமல் இந்த விஷயத்தை செய்து பாருங்கள். கண்டிப்பாக இந்த வருடம் தங்கம் வாங்கும் யோகம் நமக்கு இல்லைனாலும் வர வருடம் தங்கம் குவியும். கண்டிப்பாக தங்கம் நம் வீட்டில் பெருகிற ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். முழு நம்பிக்கையோடு மனதார இந்த அட்சய திருதியில் இந்த விஷயத்தையெல்லாம் வீட்டில் உள்ள பெண்கள் கட்டாயம் செய்து பாருங்கள். அல்ல குறையாத அட்சய பாத்திரம் நிச்சயம் நமக்கும் கிடைக்கும்.